9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயாவுக்கு என் வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சிறப்புங்க ஐயா. ஐயா, நம்ம வரிசையா ஒரு ராசியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்கு சூட்சமம் எப்படி இருக்கு, அதே மாதிரி இவங்க ஒட்டுமொத்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய அந்த வழிபாடு திருஸ்தலம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. முதற்கண் என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கு என்னுடைய வணக்கங்கள். அது போக என்னுடைய நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. கன்னி ராசிக்கு கரும வினைகள் தீருவதற்குண்டான ஸ்தலங்களும் அந்த கருமனை எப்படி தீரும் அப்படிங்கிற விளக்கங்களும் இன்னைக்கு நம்ம பேச கண்டிப்பா. காலபுருஷ தத்துவத்துக்கு 6வது ராசி கன்னி ராசி. இந்த கன்னி ராசியில் புதன் பகவான் உச்சம். 6வது ராசியில புதன் உச்சம். புதன் உச்சம்னாவே அறிவு. 10 பேர்த்துக்கு இருக்கக்கூடிய ஒரு வித்தை, அறிவு எல்லாமே கன்னி ராசியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இறைவன் கொடுத்திருக்கிறாரு. எந்த ராசியிலையும் ஆட்சி உச்சம் அப்படிங்கிறது ஒரே ராசியில நடக்கல. ஆனா கன்னி ராசியில பாத்தீங்கன்னா புதன் ஆட்சியாகவும் புதன் உச்சமாகவும் இருக்கிறார். அது போக அதே கன்னி ராசியில் தான் சுக்கிரன் நேச்சம். அது போக இவங்களுக்கு 7வது ராசி எதுனா மீன ராசி. அதுவும் ஒரு அற்புதமான ராசி. அந்த ராசியில் சுக்கிர பகவான் உச்சம், புதன் பகவான் நேச்சம். அப்ப கன்னி ராசியில் அறிவு நல்லா இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா காமம் அந்த அறிவை ஒன்றும் செய்யாது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த 7வது ராசியில குருவுடைய வீட்டுல மீனத்துல சுக்கிரன் உச்சம், புதன் நேச்சம். அப்ப அங்க பாத்தீங்கன்னா அறிவு மழுங்கி போகுது, அங்கே காமம் வேலை செய்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஏன் இதை சொல்ல வரேன்னா, அந்த 7ஆம் இடம் என்பது பாதகாதிபதி. அப்ப அந்த பாதகாதிபதினா அந்த 7ஆம் வீடு அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? கலஸ்திரஸ்தானத்தை, அதாவது திருமண வாழ்க்கையை குறிக்குது. நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது எல்லாமே நீ என்ன ராசி நீ என்ன ராசின்னு கேட்போம் இல்லைங்களா? அப்ப நான் கன்னி ராசி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த கன்னி ராசின்னு சொல்லும் போது எனக்கு எங்க இப்ப ஒரு பொண்ணும் மாட்டல, சும்மா பேர்ல மட்டும்தான் கன்னி ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பவே கொஞ்சம் வெறுப்பா சொல்லுவோம். அதே சமயத்துல இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா பொண்ணு செட் ஆகல. இப்போ பொருத்தம் பார்த்தோம், ஒரு பக்கம் பொண்ணு பார்க்குறோம், இல்லை மாப்பிள்ளை பார்க்குறோம், எல்லாமே பொருத்தமெல்லாம் பார்த்துட்டோம். பொருத்தமெல்லாம் நல்லா இருக்குது, பையனும் பொண்ணு பேசிக்கிறாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு நம்மளுக்கு வேண்டப்பட்ட நெருங்கிய உறவுக்காரங்களோ சொந்தக்காரங்களோ அவங்க எங்கேயோ பார்த்துட்டு இதுல பொருத்தம் இல்லையே, முக்கியமான பொருத்தம் இல்லையாட்டு இருக்குதே அப்படின்னு அவங்க சொல்லும்போது நம்ம மறு பரிசீலனை பண்ணும்போது தான் அந்த பொருத்தம் ரொம்ப டீப்பாக வரவில்லை. அப்ப அதனால அந்த கல்யாணமும் தடைபடுது. அப்போ பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு அந்த திருமண தடை. அப்ப இந்த தடையினால் பாத்தீங்கன்னா அவங்க மனசு அந்த சமயத்துல படக்கூடிய வேதனை இருக்குது இல்லையா? ஒரு பக்கம் பொண்ணு பார்த்து நமக்கு நிறைய பக்கம் பொண்ணு பார்த்தோம், செட் ஆகல. ஒரு பக்கம் பொண்ணு பார்த்து செட் ஆயிடுச்சு. அதுவும் இப்படி போகும்போது அவங்களுக்கு மனசு எவ்வளவு வேதனைப்படும், எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கும். அது மாதிரி கஷ்டங்களை கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த கல்யாண திருமண காலகட்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். இது அவங்களுடைய கருமவினை. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 30 வயசு 35 வயசு 40 வயசு வரைக்குமே திருமணம் ஆகாமல் நிறைய பேர் கன்னிராசியில பாதிக்கப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அது போக பாத்தீங்கன்னா இதே கன்னிராசியில இப்ப அஸ்தம் நட்சத்திரம் இருக்குது. இப்ப அந்த அஸ்தம் நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 தாரம் அப்படிங்கிற சூழ்நிலை நிலவுது. அப்ப பாத்தீங்கன்னா அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அப்ப அந்த நட்சத்திரத்துல உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 தாரம் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. அப்ப இதனாலேயே அவங்களுக்கு 2 தாரம் ஆகுது. அப்போ நான் என்னப்பா செஞ்சேன், எனக்கே இவ்வளவு பெரிய ஒரு சோதனையை கொடுக்குறீங்க
அப்படின்னு அந்த அஸ்தம் நட்சத்திரக்காரங்கள் கேட்கும்போது அவங்களுடைய கரும வினை. அப்ப அந்த கரும வினையின் காரணமாகத்தான் அவங்களுக்கு அந்த 2 தாரங்கர் அப்படிங்கிற அமைப்பு வருது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த கன்னி ராசிக்காரங்க அவங்களுக்கு தான் அறிவு திறமை எல்லாமே ஜாஸ்தி. ஸோ அவங்க ஏதோ வீடு கட்டுறேன்னு நினைக்கிறாங்க, ஒரு கூரை வீடு கட்டலாம்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க உறவுக்காரங்கெல்லாம் ஏப்போ கூரை வீடு கட்டுற, டெராஸ் வீடே கட்டிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை இவர் டெராஸ் வீடு கட்டுறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு, ஒரு மாடி அளவுக்கு நம்ம கட்டிக்கலான்ட்டு அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள உசுப்பேத்தி 2 மாடி கட்டிக்கும், கட்டுறதே கட்டுற, மறுபடியும் கட்ட போறியா, ஒரு டைம் தானே கட்டுற, 2 மாடியே கட்டிக்கோ அப்படிங்கிறாங்க. இவர் கஷ்டப்பட்டு கடனை முதலிய வாங்கி அது கட்டிடுறாரு. ஆனா கடன் பட்டு தான் கட்டியிருக்கிறாரு. அந்த கடனையும் கட்ட முடியாத சூழ்நிலை கன்னி ராசிக்காரர்களுக்கு வருது. இதுல உத்திர நட்சத்திரம் 3 பாதங்கள் இருக்குது இல்லைங்களா? அப்ப அந்த உத்திர நட்சத்திரக்காரர்களாகப்பட்டது அது மாதிரி வீடு கட்டி இருந்தாலும் அந்த வீட்டுக்கு வாடகைக்கு யாருமே வரதில்லை. அந்த வீட்டை இவரு அனுபவிக்கிறாரு. கொஞ்ச காலம் கழிச்சு அதை எப்படி சரி பண்ணிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது மாதிரி ஏமாற்றத்தை அவங்க சந்திக்கிறாங்க. ரெண்டாவது இப்போ கன்னி ராசிக்காரங்கனாவே இரட்டை மனம், எதுலையுமே அவங்களுடைய மனசு ஸ்டாண்டர்டே இருக்கிறது இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க, நீட் எக்ஸாம் எழுதுவாங்க, ஜேஇ அந்த எக்ஸாம் எழுதுறாங்க. அப்படி எழுதும்போது என்ன ஆகுதுன்னா, அப்படி எழுதுறாங்க. அது போக இவங்களுடைய நிலைமை அப்படின்னா 6 மணிக்கு பஸ் இருக்குது, 7 மணிக்கு ட்ரெயின் இருக்குது. பஸ்ஸையும் விட்டுட்டா, ட்ரெயினையும் விட்டுட்டா, இந்த நீட் எக்ஸாம் எழுதி அதையும் விட்டுட்டு ஜேஇ எழுதி அதையும் விட்டுட்டா என்ன ஆகும்? அப்ப இது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க ஆசைப்பட்டது நடக்காமல் நிறைய பேர் குழப்பம் அடைஞ்சிடுறாங்க. அப்ப எங்களுடைய வினை எப்ப தீரும்? இதற்கு ஏதாவது நம்ம ஒரு கோயில் சொல்லலாம் அப்படின்னா ஒரு அற்புதமான திருக்கோயில். கன்னிராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய கருமவினை தீர்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு அருமையான திருக்கோயில். ஏன் சொல்ற அப்படின்னா, உலகத்துல இது மாதிரி ஒரு கோயில் இருக்குதா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு திருக்கோயில். அப்ப அந்த திருக்கோயில் அப்படின்னா மஞ்சள் ஆறு. அந்த மஞ்சள் ஆறுல குளிச்சுட்டு போய் தான் அந்த தெய்வத்தை வணங்கணும். அது பாத்தீங்கன்னா கரும்பேந்திய காமாட்சி அம்மன். அப்ப அந்த அம்மனை வழிபடும் போது அவங்களுடைய கரும வினைகள் எல்லாமே கண்டிப்பாக தீரும். ஏதோ நாள் குறிப்பிட்ட நாள் இருக்குங்களா? சொல்றேங்க ஐயா. இப்போ இந்த கரும்பேந்திய காமாட்சி அம்மன்னா, அந்த காமாட்சி அம்மன் அசுரர்களை அழித்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த காமாட்சி அம்மன் நிலைச்சு நின்னாங்க. அப்ப அசுரர்களை அழிக்கும் போது அவங்களுடைய தலை போய் தெரித்து விழுந்த இடம் தலையாறு அப்படின்னு, அது போக அவங்களுடைய மூளை தெரித்து விழுந்த இடம் மூளையார் அப்படின்னு. இப்ப அதனுடைய வரலாறு சொன்னோம்னா ரொம்ப சொல்லலாம், அதுக்கு இந்த காணொலி பத்தாது. அப்புறம் இதை பத்தி மட்டும் நம்ம பேசிக்கலாம். அப்படிப்பட்ட அந்த திருக்கோயில்ல ஃபர்ஸ்ட் போன உடனே அந்த காமாட்சி அம்மனையே நம்ம வழிபடணுமானா அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் கருப்பண்ணசாமி அப்படிங்கிற ஒரு காவல் தெய்வம், அந்த காவல் தெய்வத்தை வழிபட்டுட்டு கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு அப்புறம் இந்த காமாட்சி அம்மனை வழிபடணும். அந்த காமாட்சி அம்மனை வழிபடணும். அப்ப அந்த காமாட்சி அம்மனுக்கு நெய் ஊற்றி வழிபடுவது அப்படிங்கிறது ஒரு பழக்கம். அப்ப அந்த பானையில நெய் ஊத்தி, நெய் நிரம்ப ஊத்தி அதை வழிபடுவாங்க. அந்த நெய்யும் பாத்தீங்கன்னா சுத்தமான நெய்யாகத்தான் இருக்கணும். அப்ப நம்ம நெய் கோயில் வாங்கிட்டு போய்க்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் நம்மளுக்கு அந்த கரும வினைகள் கழியறதுக்கு தான் இந்த நெய் ஊத்தி வழிபாடு செய்கிறோம். சுத்தமான நெய்யை நம்ம எங்க வாங்கினாலும் சரி, வீட்டிலிருந்து கொண்டு வந்தாலும் சரி, அது சுத்தமான நெய்யா இருக்கணும். அந்த மாதிரி நெய்யை ஊற்றி வழிபடுவதுங்கிறது சிறப்பு. அப்போ பாத்தீங்கன்னா அந்த நெய் அப்படிங்கிறது இப்போ பால், தயிர், வெண்ணெய், நெய். அந்த நெய் அப்படிங்கிறது கடைநிலை, அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. அப்ப அந்த நெய்யை ஊத்தி வழிபடுவதன் மூலமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அந்த கரும வினை அப்படிங்கிறது தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் 100% இருக்குது. நீங்க என்ன கேட்டீங்க ஐயா? எப்ப வழிபடணும்? இந்த கோயில் எப்ப விசேஷம்னா மாசி மாதத்தில்
அருமையான விசேஷம். அதே சமயத்தில் இந்த மகா சிவராத்திரிக்கு அதை விட விசேஷம். அப்போ அந்த மாசி மாதம் பூராமே வழிபடலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நாட்களில் வழிபடலாம். அப்படியும் இல்லைன்னா இந்த சித்திரை நட்சத்திரம் வரும்போது இல்லை சித்திரை மாதத்திலேயோ வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்ப இந்த கோயில் ஆகப்பட்டது இங்க இருக்குதுன்னா, அதாவது அருள்மிகு மூங்கிணை காமாட்சி அம்மன் கோயில். இந்த கோயில் ஆகப்பட்டது தேவதானப்பட்டி அப்படிங்கிற இடத்துல தேனி மாவட்டத்துல இந்த கோயில் இருக்குது. இங்க தேவதானப்பட்டி. அங்கே பார்த்தீங்கன்னா இது தேனி மாவட்டத்தை சேர்ந்தது. அப்போ இந்த தேவதானப்பட்டிக்கு போயிட்டு அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் அதுக்கு இந்த சேராட்டால இருக்குது. அதில் போயிட்டு இந்த சாமியை பார்த்துட்டு வரலாம். அப்போ அந்த தெய்வத்தை கும்பிடும்போது இந்த 6ஆம் இடத்து ஆதிபத்தியம் கன்னிராசிக்காரர்கள். அப்போ இந்த 6ஆம் இடத்தினால் கடன், நோய், எதிரி இது எல்லாத்தையுமே கன்னிராசிக்காரர்கள் சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் வருது. ஐயா, அதே மாதிரி இந்த கல்யாண வாழ்க்கை சொன்னீங்க, நிறைய பேர் கசப்பை கொடுக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு வழிபாடு இருக்குங்களா? அதற்கு இந்த தெய்வத்தை அவங்க கருமவினை தீர்வதற்கே இந்த தெய்வத்தை அவங்க கும்பிட்டானவே அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மோட்சம் கிடைக்கும். அதாவது ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் அங்கதான் தீர்வு. கண்டிப்பா அவங்க பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய வழிபாடே இந்த கருமவினைக்கும், அந்த கருமவினை தன்னை விட்டு தீர்வதற்கும், தனக்கோ தன்னுடைய மக்களுக்கோ மக்களுடைய காலத்திலேயோ இது வராமல் இருப்பதற்கும் அந்த மூங்கிலனை அந்த காமாட்சி அம்மனை கும்பிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷம். புதன் அப்படின்னு சொன்னோம்னா அறிவுக்காரங்க கிரகம். ஆனா அவரு தான் கடனுக்கும் உண்டாகிறாரு. இப்ப கடன் பிரச்சனை அதிகமா கன்னிராசி நேயர்கள் அதிகமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. எதனால கடன் ஏற்படுது? கடன் எதனால ஏற்படுது அப்படின்னா, கால புருஷ தத்துவத்தில் 6வது ராசி இவங்களுடைய ராசி. அந்த 6வது ராசி அப்படிங்கிறது என்ன? கடன், சத்ரு, ரோகம். அப்ப இந்த 3 விஷயத்தையும் அவங்க அனுபவிக்கிறாங்க. அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கடன் இருந்துட்டே இருக்குது. அப்ப எவ்வளவு இவங்க சம்பாதிச்சாலும் கடன் தீருவதில்லை. இவங்க என்ன பிசினஸ் பண்ணி எவ்வளவு கோடிகளை சம்பாதிச்சாலும் கடன்லயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இவங்க உடம்புல ஏதாவது ஒரு பிணிப்பீடை, அப்படி இல்லைன்னா எதிரிகள். இவங்களுடைய வாழ்க்கைக்கு முக்காவாசி தடுங்களா இருக்கிறது எதிரிகள். அப்ப இது எல்லாத்தையுமே அவங்க ஜமாலிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதிலிருந்து விடுபட, அந்த கருமவினை தீர இந்த கோயிலுக்கு போயிட்டு வருது சால சிறந்தது. அதாவது கன்னிராசி அங்கிருந்து நீங்க கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம். அந்த கும்பம் என்பது மாசி கலசம். அப்போ அதனாலதான் இந்த மாசி மகம், அந்த மாசி சிவராத்திரி சொன்னது. அப்போ பாத்தீங்கன்னா அந்த மாசி மாதத்தில் வழிபட்டார்கள் என்றால் அந்த தெய்வத்தை இவங்களுடைய கருமவினைகள் தீரும். அப்படி மாசி மாசம் போக முடியாதவர்கள் ஒரு வெள்ளிக்கிழமை நாள்ல அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அப்படி போய் அந்த தெய்வத்தை தான் நினைத்த காரியங்கள், தன்னுடைய கருமவினைகள் எல்லாமே தீரும்னு சொல்லி மனசார கும்பிட்டு வர சொல்லுங்க. அவங்களுடைய வாழ்க்கை வெற்றி. அதே மாதிரி அந்த கன்னிராசி நேயர்கள் எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும்னா என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு? இவங்க பாத்தீங்கன்னா அடுத்தவங்க நல்லா இருக்கணும், அடுத்தவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம், அவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நினைச்சு அடுத்தவங்களுக்கு அதிகமாக உதவி செய்ய போய் தான் மாட்டிக்கிறாங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா நண்பர்களால கண்டிப்பா ஏதாவது ரூபத்துல பிரச்சனை வந்தே தீரும். அவங்க ரொம்ப டீப்பா நண்பன் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு முக்கியத்துவம் வாழ்க்கையில உனக்கு நண்பனா பொண்டாட்டியா அம்மாவா அப்படின்னா நண்பன் தான் சொல்லுவாங்க. அப்ப அதே நண்பர்களாலையும் இவங்க பாதிக்கப்படுறாங்க. அந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தாங்கன்னாவே போதும். சிறப்புங்க, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாங்க. நன்றி.